வியூவர்ஸ், இப்போ வந்து நான் பூண்டு குழம்பு செய்கிறேன். பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி லஞ்ச் இதுதான். ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒயிட் ரைஸ் குக்கரில் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பூண்டு குழம்புக்கு ரெடி பண்ணிப்போம். பூண்டு குழம்புக்கு ரொம்ப தேவையான ஐட்டம்ஸே ரொம்ப கம்மி தான். பாருங்கள், புளி ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி ஊற வச்சுக்கோங்க. இது நான் 2 நாளைக்கு வச்சுக்கலான்னு பார்க்குறேன். நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் புளி கொஞ்சம் அதிகமாகவே நான் ஊற போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது கண்டிப்பாக இதுக்கு சாம்பார் வெங்காயம் தேவை. சாம்பார் வெங்காயம் இப்போ நான் வந்து இவ்வளோ சாம்பார் வெங்காயத்தையும் தோல் உரிச்சிட்டு பாதி சாம்பார் வெங்காயத்தை மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சு பாதி சாம்பார் வெங்காயத்தை தாளிக்க வச்சுக்க போகிறேன். அடுத்தது கண்டிப்பாக தக்காளி தேவை. கண்டிப்பாக தக்காளி தேவை. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கலாம். அடுத்தது காஞ்ச மிளகா கண்டிப்பாக தேவை தாளிக்கும் போது. நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெயில் செய்யலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் வெல்லம், குழம்பு மிளகாத்தூள், கடுகு, சீரகம், இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். வெந்தயம். இப்போ நம்ம முதல்ல பூண்டு, கண்டிப்பாக பூண்டு தேவை. பூண்டு குழம்புனாலே பூண்டு தானே அவசியம். இப்போ நான் இவ்வளோ பூண்டு எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் பூண்டு அரைச்சிப்பேன், கொஞ்சம் பூண்டு தாளிக்கிறதுக்கு கொடுக்குறேன். இதுதான் இன்றைக்கி தேவையான பொருட்கள். இந்த ஒயிட் ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒயிட் ரைஸ் ஒரு 3 சவுண்டு வந்தோடனே இதை ஆஃப் பண்ண வேண்டியது தான். வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சாம்பார் வெங்காயம், இதில் சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு அதோட பூண்டு பாதி, சாம்பார் வெங்காயம் பாதி பூண்டு போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வரேன். மீதி சாம்பார் வெங்காயமும் பூண்டையும் தாளிக்க வச்சுக்கிடலாம். மண் சட்டியில் தான் இப்போ நான் பூண்டு குழம்பு சேர்க்குறேன். அதுக்கு வந்து நான் நல்லெண்ணெயில் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு பாக்கெட் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன், அது ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெயில் நீங்கள் பூண்டு குழம்பு செய்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து சாம்பார் வெங்காயமும் பூண்டும் ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். மீதி சாம்பார் வெங்காயமும் பூண்டும் அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய். கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு கொஞ்சம் நிறையவே போட்டுக்கிட்டேன். கூடவே வெந்தயம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் 2 பொடிட்டோம். இஞ்சி, வெங்காயம், பூண்டு பேஸ்ட். நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி அரைச்சி எடுத்து போகிறேன்.
மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், கரைச்சி வச்ச புளி, உப்பு பத்தலை, நல்லா கொதிக்கிட்டு. கரெக்ட். கொதி வர எப்படி இருக்கு பார்ப்போமா? குழம்பு எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கலாம், எண்ணெய் கம்மியாக இருக்கு. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இருக்குது வெல்லம். வெல்லம் போட்டால் தான் நல்லா. சுவையான பூண்டு குழம்பு தயாராகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், அது டேஸ்ட் வரும். ஓகே, ஆயிடுச்சு. பூண்டு குழம்பு எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம். மழைக்கு அதிகம் சூப்பராக இருக்கும். சுட சுட சாப்பிடலாம்.